ஹலோ ஆல், வெல்கம் டு மஹீஸ் மேக்ஸ் அகாடமி. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நாம 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எக்ஸசைஸ் 6.1ல உள்ள 9th ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ண போறோம். If sin theta plus cos theta equal to p and secant theta plus cosecant theta equal to q, then prove that q into p squared minus 1 equal to 2p அப்படின்னு சொல்லி ஒரு டேர்ம் வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ கொஸ்டின்ல p and q வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ p and q வேல்யூ வச்சு என்னெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் pங்கிற வேல்யூ எடுத்துக்கும். p ஈக்குவல் டு sin theta plus காஸ் தீட்டா அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே நம்ம ஸ்கொயர் பண்ண போகிறோம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் ப்ரூவ் பண்ண சொன்னதில் இந்த பி ஸ்கொயருங்கிற வேல்யூ இருக்குது, அதுக்காக தான் நம்ம அந்த மாதிரி எழுதிக்கிறோம். ஸோ ரெண்டு சைடும் ஸ்கொயர் பண்ணும்போது இங்கிட்ட பி ஸ்கொயர், இங்கிட்ட சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா ஹோல் ஸ்கொயர்னு வரும். ஸோ இங்கே அதே மாதிரி பி ஸ்கொயர் டைரெக்டாக வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ஃபார்மேட்டில் என்ன பண்ணுவோம், நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுவோம். அதை தான் இப்போ பண்ண போகிறோம். ஸோ பி ஸ்கொயர் ஈக்குவல் டு sin square theta plus cos square theta plus 2 sin theta cos theta அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா sin square plus cos squareோட வேல்யூ என்ன, 1 நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ அந்த வேல்யூவை இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம், நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணோம்னா p ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 plus 2 sin theta cos thetaன்னு சேஞ்ச் ஆயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒன்றை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போகிறோம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போனால் -1ன்னு போகும். கொஸ்டினில் ப்ரூவ் பண்ண சொன்னால் அந்த டேர்ம் வந்து நமக்கு கிடைக்கும். அதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணுறோம். ஸோ இந்த ஒன்று இந்த சைடு வரும்போது p ஸ்கொயர் -1 ஈக்குவல் டு 2 sin theta cos theta. ஸோ கிட்டத்தட்ட ஒரு டேர்ம் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், p ஸ்கொயர் -1. இப்போ இதுக்கு முன்னாடி என்ன ஆட் பண்ணணும், இப்போ நம்ம qங்கிற டேர்ம் ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி qவை ஏதாவது சிம்பிளிஃபை பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்குவோம். ஸோ qவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா சீக்கன் தீட்டா ப்ளஸ் கொசிக்கன் தீட்டா. இப்போ இதை எப்படி சேஞ்ச் பண்ணி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா சீக்கன் என்னன்னு எழுதலாம்னா 1/cosன்னு எழுதலாம். அதே மாதிரி கொசிக்கனை 1/sinன்னு எழுதலாம். ஸோ இதுக்கப்புறம் இதை வந்து எல்சிஎம் எடுத்து ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா sin theta plus cos theta டிவைடட் பை sin theta cos theta அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ qவோட வேல்யூக்கு பதில் எதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம், இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி தானே அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இன்ட்டு qங்கிற டேர்ம் இருந்துச்சு. ஸோ அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த டேர்மை முன்னாடி மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்படி மல்டிப்ளை பண்ணோம்னா q இன்ட்டு p ஸ்கொயர் -1 இல்லையா? அப்போ sin theta plus cos theta டிவைடட் பை sin theta cos theta அப்படின்னு கிடைக்கும். இன்ட்டு நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்க இந்த p ஸ்கொயர் -1ஓட வேல்யூ அப்படி அதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 2 இன்ட்டு sin theta cos thetaன்னு கிடைக்கும். ஸோ இந்த sin theta cos theta டைரெக்டாக என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் நமக்கு 2 இன்ட்டு sin theta plus cos theta அப்படிங்கிற அந்த டேர்ம் மட்டும்தான் இருக்கும். ஸோ 2 இன்ட்டு sin theta plus cos theta. ஸோ இந்த sin theta plus cos thetaோட வேல்யூ கொஸ்டின்ல என்னன்னு சொல்லியிருந்தாங்க, pன்னு தானே சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம், நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 2 இன்ட்டு p. ஸோ அவங்க ப்ரூவ் பண்ண சொன்ன அந்த வேல்யூ நமக்கு கிடைச்சிச்சு. அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு இந்த டேர்மை நம்ம எடுத்து அவங்க ப்ரூவ் பண்ண சொன்ன அந்த ரைட் ஹேண்ட் சைடை நம்ம கொண்டு வந்துட்டோம். ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு நாம சால்வ் பண்ணிட்டோம். Now second problem, if sin theta into 1 plus sin square theta equal to cos square theta, then prove that cos power 6 theta minus 4 cos power 4 theta plus 8 cos square theta equal to 4. அதாவது ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க, அதுல இருந்து இன்னொரு எக்ஸ்பிரஷனை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. எப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ கொடுத்துருக்க எக்ஸ்பிரஷனை பார்ப்போம் ஃபர்ஸ்ட். அதை என்னெல்லாம் சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ பண்ணிட்டு ஃபைனலாக இந்த டேர்மை நம்ம கொண்டு வரலாம். ஸோ கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறது sin theta into 1 plus sin square theta equal to cos square theta. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே ஸ்கொயர் பண்ண போறோம். அப்படி ஸ்கொயர் பண்ணோம்னா என்ன ஆகும்னா sin square theta into 1 plus sin square theta whole square ப்ளஸ் இங்கே ஆல்ரெடி ஸ்கொயர் இருக்கு, இன்னொரு டைம் ஸ்கொயர் பண்ணும்போது அது என்ன ஆயிடும், 4 ஆயிடும். ஸோ காஸ் பவர் 4 தீட்டா. இப்போ என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா சைன் ஸ்கொயருக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்னென்ன, 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படிங்கிற ஃபார்முலா தெரியும். ஸோ அந்த ஃபார்முலாவை இங்கே டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணோம்னா லென்த்தியாக போகும். அதனால என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த காஸ் ஸ்கொயருக்கு பதிலாக சீனு டேர்ம் நம்ம எடுத்துக்க போகிறோம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா சீனு எழுதி நம்ம சிம்பிளிஃபை பண்ணிட்டு கடைசியாக சீக்கு பதிலாக காசு போட்டுக்கலாம். அப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா லென்த்தியாக எழுதிட்டு போகும்போது நமக்கு சால்வ் பண்ண கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தெரியும், எழுதுறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தெரியும். அதுக்காக தான், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த இடத்துல சைன் ஸ்கொயருக்கு பதிலாக என்ன நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்,
1 மைனஸ் சி ஸ்கொயர். ஏன் அப்படின்னா காசுக்கு பதிலாக நம்ம என்னன்னு வச்சிருக்கோம், சீன்னு வச்சிருக்கோம். அதனால ஸோ இந்த இடத்துல இப்போ என்ன பண்ண போறோம், சைன் ஸ்கொயருக்கு பதிலாக 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர், அதாவது 1 மைனஸ் சி ஸ்கொயருங்கிற வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போறோம். அதே மாதிரி காசு இருக்க இடத்துல என்னன்னு சப்ஸ்டியூட் பண்ண போறோம், சீன்னு சப்ஸ்டியூட் பண்ண போறோம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 1 மைனஸ் சி ஸ்கொயர் 1 பிளஸ் 1 மைனஸ் சி ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் சி பவர் 4. பாத்தீங்களா, எழுதுறதுக்கு சிம்பிளா இருக்கு இல்லையா, அதுக்காக தான், வேற ஒன்றும் கிடையாது. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னா இதை வந்து 1 பிளஸ் 1 வருது. 1 பிளஸ் 1 என்ன ஆயிடும், 2 ஆயிடும். ஸோ 1 மைனஸ் சி ஸ்கொயர் 2 மைனஸ் சி ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு சி பவர் 4னு இருக்கு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அல்ஜிப்ரிக் மல்டிப்ளிகேஷன். அதுக்கு முன்னாடி இங்க வந்து a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்ல இருக்கு. அந்த ஃபார்மேட்ல எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்க போறோம். எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் என்ன பண்ண போறோம், மல்டிப்ளை பண்ண போறோம். ஸோ a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்ல எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும்னா எப்படி எழுதலாம்னா a ஸ்கொயருங்கிறப்ப 4னு வரும், பி ஸ்கொயருங்கிறப்ப சி பவர் 4னு வரும், நமக்கு மைனஸ் 2ab அப்படிங்கிறப்ப 4c ஸ்கொயர்னு வரும் ஈக்குவல் டு சி பவர் 4. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் எடுத்து 3 டேர்மையும் மல்டிப்ளை பண்ணணும். அதே மாதிரி செகண்ட் டேர்ம் எடுத்து 3 டேர்மையும் என்ன பண்ணணும், நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அப்படி நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா 4 பிளஸ் சி பவர் 4 மைனஸ் 4c ஸ்கொயர் மைனஸ் 4c ஸ்கொயர் மைனஸ் சி பவர் 6 பிளஸ் 4c பவர் 4 ஈக்குவல் டு சி பவர் 4. இதை ஏதாவது சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு பார்ப்போம். என்னெல்லாம் சேமா இருக்குன்னு பாருங்க. இங்கே ஒரு சி பவர் 4 இருக்கு, இங்கே ஒரு சி பவர் 4 இருக்கு. ஸோ வந்து என்னன்னு வரும், நமக்கு 5c பவர் 4னு வரும். அதே மாதிரி இந்த 4 வந்து அந்த சைடு கொண்டு வந்துடலாம், இந்த சி பவர் 4 இந்த சைடு கொண்டு வந்துடலாம். அப்படி கொண்டு வந்துட்டோம்னா ரிமைனிங் என்னெல்லாம் இருக்கு நமக்கு, இப்படி கொண்டு வந்துட்டோம்னா சி பவர் 6 ஃபர்ஸ்ட் எழுதிக்குவோம், ஹையர் ஆர்டரை ஃபர்ஸ்ட் எழுதிக்குவோம், மைனஸ் சி பவர் 6. அடுத்து 4 என்ன இருக்கு, இங்கே ஒரு சி பவர் 4 இருக்கு, இங்கே ஒரு 4c பவர் 4 இருக்கு. ஸோ வந்து நமக்கு 5c பவர் 4னு வரும். தென் ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 4 இங்கே ஒரு 4 மைனஸ் 8c ஸ்கொயர்னு கிடைக்கும். ஸோ இந்த 4 வந்து அந்த சைடு கொண்டு வந்துடலாம், இந்த சி பவர் 4 இந்த சைடு உள்ள மைனஸ்ல கொண்டு வந்துடலாம். ஸோ மைனஸ் சி பவர் 4 ஈக்குவல் டு மைனஸ் 4னு வரும். இப்போ இதுக்கப்புறம் இதை சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு பார்ப்போம். இங்கே ஒரு சி பவர் 4 இருக்கு, இங்கே ஒரு மைனஸ்ல சி பவர் 4 இருக்கு. ஸோ இது ரெண்டையும் ரெடியூஸ் பண்ணும்போது 4c பவர் 4னு கிடைக்கும் நமக்கு. அப்ப மைனஸ் சி பவர் 6 பிளஸ் 4c பவர் 4 மைனஸ் 8c ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 4னு இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே மைனஸ்ல இருக்கு, மைனஸ்ல இருந்தால் நம்மளால சால்வ் பண்ண முடியாது. அதுக்காக என்ன பண்ண போறோம்னா மைனஸ் ஆகுலதெல்லாம் பிளஸ் ஆகும், பிளஸ் ஆகுலதான் மைனஸ் ஆகும் மாற்ற போறோம். அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலா மைனஸால டிவைட் பண்ண போறோம், அதை தான் இப்படி சொல்றோம் நம்ம. ஸோ மைனஸ் ஆகுல டேர்ம் எல்லாம் பிளஸ் ஆகும், பிளஸ் ஆகுல டேர்ம் எல்லாம் மைனஸ் ஆகும், சேஞ்ச் ஆயிரும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா சி பவர் 6 மைனஸ் 4c பவர் 4 பிளஸ் 8c ஸ்கொயர் ஈக்குவல் டு 4. பார்த்தீங்களா, வேற ஒண்ணுமே பண்ணல, நம்ம சைன் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் இதை எதுவும் சிம்பிளிஃபை பண்ண முடியாது. அதனால என்ன பண்ண போறோம், இப்போ சிங்கிற டேர்முக்கு பதிலாக நம்ம என்னன்னு சப்ஸ்டியூட் பண்ண போறோம், காஸ் தீட்டா அப்படிங்கிற வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போறோம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணோம்னா காஸ் தீட்டா பவர் 6 இல்லைங்களா, மைனஸ் 4 காஸ் பவர் 4 தீட்டா பிளஸ் 8 காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 4. இதானே கொஸ்டின்ல ப்ரூஃப் பண்ண சொன்னது, நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா. இது போல மேலும் வீடியோக்களை பார்க்கறதுக்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.